நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். தமிழக முதல்வர் தலைமைச் செயலகம் இன்னும் சிறிது நேரத்தில் செல்லவிருக்கிறார். இது ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு நடவடிக்கையா பாக்குறீங்களா, இல்ல ஒரு அலுவல் ரீதியான ஒரு நடவடிக்கையா பாக்குறீங்களா? இல்ல, உலகத்திலேயே ஒரு காபந்து முதலமைச்சரானாலும் சரி, சாதாரண முதலமைச்சரானாலும் சரி, அவர்கள் தன் அலுவலகத்துக்கு போவது, பிரேக்கிங் நியூஸ் ஆகி வருவது தமிழகத்தினுடைய அவல நிலையத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரை எங்க இந்த உலக தொலைக்காட்சியில் இல்லாத மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய அரசியல் தான். இதில் அலுவலே கிடையாது என்றதுதான் என்னுடைய கருத்து. அதாவது பன்னீர்செல்வத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்கள் கவனத்தை ஈர்த்து மக்களை ஈர்க்கும் வகையாகத்தான் அமைந்துள்ளது. அது என்ன ஆனாலும் சரி, அது ஜெயலலிதாவினுடைய அந்த போயஸ் தோட்டத்தில் உள்ள வேத நிலையம் என்ற வீடை மெமோரியல் ஆக்குவதும் சரி, அதே மாதிரியான ஒவ்வொரு நடவடிக்கையும் பன்னீர்செல்வம் எடுப்பது, அதில் எல்லாற்றிலும் ஒரு உண்மைத்தனம் தன்மை இருந்தால் கூட, அது ஒரு தேவை இருந்தால் கூட, அதெல்லாம் அரசியலாகத்தான். அது ஏன் இப்போது என்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது அந்த கேள்விக்கெல்லாம் விட என்ன வருகிறது என்றால், இது பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் மிக சாதுரியமாக ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒவ்வொரு மூவையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு அலுவல் ரீதியாக அவர் சென்றால் கூட செக்ரட்டேரியட்டில் அவர் ஒரு கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் என்ற அடிப்படையில் நிச்சயமாக அவருக்கு ஒரு ருட்டீன் அல்லாத ஒரு விஷயத்திலும் அவர் கையொப்பும் இட முடியாது, ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலையில் இன்று செல்வது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் என்ன கூட, இது அரசியல் ஒரு சிம்பலா தான் இருக்குது. ஒரு அரசியல் தகவல் தான் இதில் வெளிவருகிறது. இதுல ஒரு அரசியல் தகவல் தெரிஞ்சிருந்தாலும், ஏன்னா ஒரு வாரமா எந்த ஒரு அலுவல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படல. சோ அதை ஒரு ஈடுகட்டுற விதமா கூட இதை பார்க்கலாமே, இது ஒரு அலுவல் ரீதியாகவும் பார்க்கலாமே. இல்ல, நீங்க தொடர்ந்து, அதாவது இப்போ ஒரு 2011 இருந்து இதுவரையான நடவடிக்கைகள், அதிமுக அரசினுடைய நடவடிக்கைகள் பார்த்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு நன்றாக விளங்கும். அதாவது பல வருட காலமாக தொய்த்து போன ஒரு அரசாங்கம், ஒன்றும் சரியாக நடக்காத ஒரு நிலையில் இருந்த ஒரு அரசாங்கம், அது உங்களுக்கு களத்தில் சென்று, ஒரு தாலுக் லெவலில் சென்று, ஒரு கிராமத்தில் சென்று பார்த்தால் நன்றாக அறியும் என்று நான் கருதுகிறேன். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது ஏதோ ஒரு ஆட்டோ பைலட் ரீதியில் தான் நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக 2016 தேர்தலுக்கு பிறகு இதுதான் தமிழகத்தினுடைய நிலைமை. இந்த ஒரு நிலைமையில் ஒரு ஸ்திரத்தன்மை வராத, இல்லை என்றால் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்காத ஒரு இடத்தில் நீங்க அலுவலுக்கு போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, ஒரு நிகழ்வும் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. தலையாய பிரச்சனைகள், கோலப்பன் கூறியது போல, இந்த வறட்சி ஆனாலும் சரி, விவசாயிகளுடைய பிரச்சனை ஆனாலும் சரி, நீட் ஆனாலும் சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு தீர்வுக்காக இவர் செக்ரட்டேரியட் செல்கிறார் என்ற நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு முதலமைச்சர், காபத்த முதலமைச்சர், இதெல்லாம் கையாள முடிய ஒரு சூழ்நிலை கிடையாது, அவருக்கு செய்யவும் கூடாது. அப்போ எதற்காக மறுபடியும் போறார் என்று பார்த்தால், தான் முதலமைச்சர் என்று அந்த எஸ்டாப்ளிஷ் செய்வதற்காக, இது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சொல்வதற்காக, குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் போலீஸ்களுக்கு, குறிப்பாக டிஜிபிக்கும் கமிஷனருக்கும் சொல்வதற்காக போகிறார் என்று நான் கருதுகிறேன். இல்ல, ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான அவசியம் இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்தா இருந்தாலும், ஒரு வாரமா எந்த ஒரு அலுவலும் நடக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துக்கு போறாங்க. சுருக்கமா சொல்லுங்க உங்களுடைய பதில. இல்ல, சுருக்கமா என்னுடைய கருத்து இதுதான். ஒரு வாரமாகவா நின்று விட்டது? செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு அலுவல் நடந்திருக்குதா? ஒரே ஒரு அசம்பிளி செஷன் நடந்தது. அதுல ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு தீர்மானம், நீட்டை பத்தி ஒரு தீர்மானம். அதை தவிர வேற ஏதாச்சும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் வறட்சி பாதித்த பிரதேசங்களுக்கு இல்ல மக்களுக்கு ஏதாச்சும் நிவாரணம் போய் சேர்ந்திருக்குதா? புயலுக்கு நிவாரணம் போய் சேர்ந்திருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நன்றி.